அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கார். அதுவும் ஒரு கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களை சின்ன ஒரு டாக்ஸேஷன் ப்ராப்ளமோ ஒரு லிட்டிகேஷனோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா செவ்வாய்க்கு எதுன்னும் போது அது வாகனங்களிலும் கொஞ்சம் பார்த்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் தேதி 9 இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்னு போது 8ல் இருக்க சுக்கிரன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகுதுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ், பெண்களால் வந்து ஒரு மன உளைச்சல், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். கணவன் மனைவிக்கு நடுவில் பேச்சு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக கையாளணும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து உங்களுக்கு 8ல் தான் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 3லேயே வந்து குரு வந்து வக்ரமாக போகிற நிறைய பிடிவாதங்கள் வரும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி பிடிவாதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ என்னடா அது இப்படி போட்டு படுத்துகிறாங்க, மற்றவங்க வந்து ரொம்ப நீங்கள் பந்தா பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பிடிவாதமாக இருக்கீங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எங்கேனாச்சும் பிரயாணம் பண்ண போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் போகும்போது சில நேரத்தில் வந்து பஸ்ஸை விடுறது, ட்ரெயினை விடுறது, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதியான சந்திரன். 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் தான். வாரத்தின் முற்பகுதியில் வந்து சின்னதாக ஒரு விரயங்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களும் ஒரு தேக்கங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் அப்பாவுக்கு மூணு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான இப்போ சொத்து சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஒரு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி வக்ர நிவர்த்தியாகி 12ல் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள், லாபங்கள் எல்லாமே வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கொடுக்கும். சில நேரங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கார். 8ல் இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படும்? வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாசஸுடைய நெருக்கடிகள், ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு, ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்குறது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி இருந்தாலும் சந்திரன் வந்து வீடு, சொத்துக்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் செவ்வாய் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் வாக்குவாதங்களோ இல்லை அப்பாக்கே கொஞ்சம் உடம்பு முடியாமல் கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி விஷயங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது
ராகு பகவான் வந்து இப்போது உங்களுக்கு 11ல் அது சுயசாரத்துலேருந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நிறைய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை சில பேருக்கு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து வக்கரமாக 3ல் இருக்கும்போது கொஞ்சம் பிளான் பண்ண மாதிரி விஷயங்கள் நடக்கலை, நம்ம எடுத்த எஃபோர்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். அது வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் பிரயாணங்கள்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. ஏதாச்சும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நெருக்கடிகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தி சனி வந்து 12ல் இருக்காருங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் டிலேட் ஆகும். லாபங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்குற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கடன் சம்பந்தமான விஷயங்களில் வேலையில் வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும். பெண்களுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து பேசும்போது கொஞ்சம் கரார்மராக பேசுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அலைச்சல்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் அவர் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகள் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சனி புதிய முயற்சிகள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம அங்கங்கே அலையிறது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் இல்லை பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும். ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கும். சொன்ன இப்போ கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 9 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் இல்லை அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரலாம். தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னா சனியுடைய சாரத்தில் குருவுடைய சாரம் சனி இப்போ போகும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நிறைய வாக்குவாதங்கள் நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து மௌனமாக போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபுத்தி பலன்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 3ல் வந்து பிரயாணம் பண்ணுறார். எடுத்த முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாங்க. செவ்வாய் 7ல் இருந்து 8ல் இருக்காருங்க. அதுவும் வந்து ஒரு கேதுவுடைய சாரத்தில் போகிற ஒரு காலத்தினால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுக்கு நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் இப்போ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கேது வந்து அது வந்து இப்போ 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு. தாயாரிடம் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது
கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபதினும் குரு வந்து உங்களுக்கு வந்து 2ல் வந்து வக்கரமாக இருக்கும். பேச்சில் வந்து ஒரு கொஞ்சம் கவனமாக பேசணும். சில நேரங்கள் வந்து பிடிவாதமாக பேசுவோம். ஸோ அந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபதினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களும் சனி வந்து இப்போ 11ல் இருக்குங்க. 9, 10ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், வெளிநாடுகளில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவு முறைகளாக நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, புதன் வந்து உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளோட வளர்ச்சிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதி இருந்தால் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4ல் இருக்குங்க. ஸோ அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது, தாயார் வந்து ஒரு மாதிரி இடவடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி வேலை விஷயங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன நெருக்கடிகள் வரும். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனியுடைய சாரத்தில் இருந்து அது வந்து 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள், ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும் சின்னதாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி லோன் போட்டு ஏதாவது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல முயற்சிகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போது 6ல் இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை நம்பாதீங்க. சமயத்தில் வந்து நம்மகிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அது வந்து 5க்கு 8ஆக அமைவதனால் குழந்தைகளால் ஒரு சின்ன ஒரு காயங்கள் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து வேலையில் வந்து சின்னதாக ஒரு நெருக்கடிகள், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபாஸ்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா வக்கரங்கள் வந்து ரொம்ப வேகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது. 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ல் இருக்கும்போது பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து 8 சம்மந்தப்பட்ட அது 10ல் இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் போடுவீங்க, நிறையா ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் அது வக்கரமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சோம்பேறித்தனம் வரும், இல்லை நீங்கள் போகும்போது அது போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து லீகல் இஷ்யூஸ்க்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வேலையில் சின்ன மாற்றங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள், ட்ராவல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் வந்து நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பிரயாணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 7ல் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி செவ்வாய் கேதுன்னும் போதே 3ன்னும் போதே இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும்னா கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் 8 9ஆம் அதிபதியான சனியுடைய இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்னமாக வந்து ராகு தேசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா நிறைய பிடிவாதங்கள் கொடுப்பார். வாழ்க்கை துணை மேலே வந்து நம்ம நிறைய பாசம் வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய பிடிவாதம் சில நேரத்தில் ஈகோ கிளாஷஸ்லேருந்து ஒருத்தர் பேசாமல் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்து சனி 10ல் இருக்காருங்க. ஸோ 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக போகிறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரிஸ்க்கான விஷயங்களே தொழிலில் வந்து பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 6ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் லேண்டோ இல்லை வண்டி வாங்கணுமோ ஒரு லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா சில நேரங்களில் வண்டி வாங்கணும் சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான ஆய்வுகளும் இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து 3ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே நிறைய கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் லோன் அப்ளை பண்ணி அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இதனால் லக்னமாக வந்து சுக்கிரன் தேசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பெரும் பணத்திற்காக வந்து பின்னாடி ஓடுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் வரும்போது கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக திங்கக்கிழமையில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பீங்க. புதிதாக கரு உருவாவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீகம் பூர்வீகம் சம்மந்தமான குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது சொத்துக்கெலாம் நல்ல நன்மை, வண்டி வாகனங்களாம் நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நடைமுறையில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான குரு உங்களை வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7 மற்றும் 8ஆம் அதிபதி சனி வந்து 9 அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன நடைமுறையில் வந்து ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அது ஒரு 9ஆம் இடம் போது ட்ராவல் சம்மந்தம் ஒன்றும் அவங்க பிரிஞ்சு வேறு ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும். பிரயாணங்கள் வந்து நம்ம எந்த மோட்டிவுக்காக போகிறோமோ அது சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஏன்னா வக்கரமாகும்போது நம்ம பிளான் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படலைங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சின்னதாக ஒரு போட்டி, அதனால் ஒரு கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 5ல் இருக்கும்பொழுது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள், அது மட்டும் இல்லாமல் செயற்கை துறையிலையோ இல்லை ஒரு கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடக லக்னமாக வந்து சந்திரன் தசாபக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களது சந்திரன் வந்து முதல்ல ஒரு நாள் திங்கட்கிழமை மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்க கடக லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 6ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் போகிறீங்கன்னா அந்த ட்ராவல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு
உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துவார் போது கொஞ்சம் வக்கரமாக இருக்கார். வேலையில் வந்து நம்ம எதிர்பார்த்த வேகம் இருக்காது. வெளிநாட்டில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகனமாக இருந்து சனி தேசாவதிலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து தேவையில்லாத சின்ன நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடகலகனமாக இருந்து புதன் திசாவதிலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, 12ஆம் 5ல் இருக்கும். நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம், குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நாட்டம் இருக்கும். அதுக்கான ட்ராவல் இருக்கும். இல்லை குழந்தைகளுக்காக ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலக்கணமாக இருந்து கேது தேசாவது கேது வந்து 2ல் இருக்கும். கொஞ்சம் வெடுக்கொடுக்கணும் பேசுவீங்க. கொஞ்சம் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளுக்காக சில நேரங்கள் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கடக லக்னமாக வந்து சுக்கிர தேசாவது சுக்கிரன் வந்து தான் 3 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணம் வர சூழ்நிலை ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து அது வந்து என்ன மாதிரி பிரயாணங்களை கொடுத்தோம்னா குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள்லையோ இல்லை குழந்தைகளுக்கான ஒரு உல்லாச பயணங்களமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் 4ல் இருக்காருங்க. 4ல் இருந்து அவர் வந்து இப்போ புதனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும். நிலபுலன்கள் சொத்து சுகங்களால் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை 2, 11ஆம் அதிபதியான புதனும் அங்கேயே இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நிலபுலங்கள், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் புதன் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் போகும்போது வாங்கணும்னு நினச்ச வண்டி கொஞ்சம் டிலேடாக வாங்குவீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள், பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டிகள் வாங்குறதுக்கான யோகங்களுக்கு, வேலையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஏதாச்சும் பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போ கேதில் போகும்போது ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்தும். என்னென்னா இந்த மாதிரி வந்து குழந்தைகள் கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணி அதுக்காக சின்னதாக கடன் வாங்குறது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வளர்ச்சி, சந்தோஷம், குதூகலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்க எதிர்த்து பேசுது, என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுது. ஏன்னா வக்கரங்கிறது வந்து உடனே ரிசல்ட் கொடுக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது வேலையை கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கடன்கள் ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா கரெக்டான ஒரு டேட் சொல்லிட்டிங்கன்னா அதில் ஹானர் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேராசை, அதீதமான ஒரு பேராசையினால் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். ஆன்மீக சம்மந்தமான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது போய் ஒரு மகானை பார்க்கணும், அவருடைய சமாதிகளுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை கூட உங்களை குலதெய்வத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கம்யூனிகேஷன் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து 4லும் புதிய சொத்துக்கள், நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க இப்போ பார்த்து வரை வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி சூரியன் வந்து 4ல் இருக்காருங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு லாபத்தில் சில பேர் வந்து வாங்கி விற்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாப்தம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்களை, சின்ன சின்ன விரயங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களாக இருக்கும். சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. 5ல் இருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலன்களாக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். தாயாருடைய பேச்சுக்கள் கொஞ்சம் மனம் நோக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து நிலபுலன்களுக்காக குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து
ராகு தசாபுத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது ஏதாச்சும் வந்து நல்ல ஒரு வியாபாரம் ஏதாச்சும் வெளிநாட்டில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 8ஆம் அதிபதி 11 திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இருந்தாலும் அது வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதனால் லக்னமாக வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து 7 8ஆம் தேதி 9 அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு வாக்குவாதங்கள் மற்ற குடும்ப நபர்களால் நமக்கு உள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 11 மற்றும் 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4 இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் அற்புதமாக இருக்குங்க. இருந்தாலும் வந்து யோசிப்பீங்க, ஐயோ ஏதாவது லாக் ஆகிடுமாங்கிறது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கேது வந்து சுக்கிரனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அது வந்து கொஞ்சம் நிறைய பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து பேசி பார்த்து சரி. தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் 10ஆம் அதிபதி வந்து 4 இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் அற்புதமான ஒரு பலன்கள், நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்கள் வந்து வாங்கி விற்கிறவங்களாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகளால் வந்து சின்னதாக வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸோ கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 3இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். நீங்கள் பேசுகிறத வச்சு சின்னதாக ஒரு கலகங்கள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பு வந்தாலே அந்த மாதிரி கலகங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4இல் இருக்கும்போது நிலபுலன்கள் தாயாரிடம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். சில பேருக்கு வந்து நிலபுலன்களை வச்சு கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 6ஆம் அதிபதியான சனி 5 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7இல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையிலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 7இல் வந்து சனி இருக்கும்பொழுது பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், அதை மனைவி, கணவன் யாராக இருந்தாலும் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாவீங்க. ஸோ நீங்கள் அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக அவங்க அதை கொஞ்சம் புஷ் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதி வந்து 10இல் வந்து வக்கரமாக இருக்கும். பிஸ்னஸ் செக்டாரில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 4 இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் செலவுகள் வந்துடும், அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 3இலும் நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வியாபார ரீதியாகவும் நிறைய பிரயாணமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன் வந்து 3இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது, அதனால் ஒரு நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன் 11ஆம் அதிபதி சந்திரன் வாரத்தின் உற்பத்தி நல்ல ஒரு லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்களை இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் 12ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 3இலும் நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியாக வந்து சில நேரங்கள் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதனால் அலைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் 11ஆம் அதிபதி நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். ஸோ வாரத்தின் இறுதியில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தவங்க செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி ராகு 6இல் இருக்காருங்க. ஸோ 6இல் இருக்கும்போது அது சுயசாத்திரம்
வேலையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக கடன் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு நம்ம லெவலுக்கு மேலே எக்ஸீடாக வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இப்போ அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா 4, 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக வந்து உங்களுக்கு நீங்களே ரிஸ்க் ஏற்றிக்கிட்டு வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா 5, 6ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி வந்து வேலையில் செஞ்சுட்ருக்க வேலையிலும் நல்ல ரெமுனரேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. பிரயாணம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நீங்கள் கடன் கேட்டதிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 12லேருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காச்சும் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் ஒரு மண்டை உடைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. தாயார் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் சில பேருக்கு வந்து அலைச்சல்கள் ஏற்படலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸு பேப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. கன்னி லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 3லும் நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கார். அவர் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடன் வேலை சம்மந்தமான விஷயங்களை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதினு ஒரு கனெக்டிவிட்டி வந்தாலே நம்ம கொஞ்சம் ஏடாகடமாக பேச ஆரம்பிச்சிடுவோங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2, 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். பட் பிரயாணங்களில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எதிர்பார்த்த ஒரு வேகம் இருக்காது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏதாச்சும் வந்து லோன் போட்டு ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் இருக்குது. குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குங்க. பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்போது, அது நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் கொஞ்சம் வந்து டிலேடாக ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வேலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஒரு வேகமான சூழ்நிலை ஏற்படாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது மாதிரி இருக்கும். சில நேரங்கள் வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணுமோ, ஏன்னா அது 2, 3ஆம் அதிபதிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே கலக்கம் வரும். நம்ம ஒன்று சொல்ல இன்னொருத்தவங்க வேறு ஏதாச்சும் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது பேசும்போது கவனமாக பேசணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ராசி அதிபதி 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது அதுவும் இப்போ 2ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த நபர்கள்ட்டெல்லாம் பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்கிறது நல்ல லாபகரமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபங்களை கொடுப்பார். 11ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான பிரயாணங்கள்லேயும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுக்தி பலன்கள்.
துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினா சூரியன் 2ல் இருக்காருங்க. 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் புதனுடைய சார்பும் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் 10ஆம் அதிபதி சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது பிரயாணங்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலைலாம் நிறைய ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால தெளிவாக பேசுங்க. எது பேசினாலும் வந்து இப்படி தான் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிக்டாக பேசிட்டிங்கன்னா எந்தவித ப்ராப்ளமும் வராது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லாபத்திற்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிரயாணங்களும் பெரிய லாபம் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வீடு சொத்துக்கள் ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்திருக்கு. ராகு வந்து 5ல் இருக்குங்க. ஸோ 5ல் இருக்கிற ராகு வந்து சுயசாரத்தில் போகும்போது குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது ரியாக்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் சர்ப கோயில்கள்னால் நாகாத்தம்மன் இந்த மாதிரி கோயில்கள் இருக்கலாம். இல்லைன்னா பள்ளிகொண்ட பெருமாள் கோயில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனா நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறமா துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து 3 6ஆம் அதிபதி 9 பிரயாணங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போதே என்னடா நினச்ச மாதிரி வேகமாக இல்லைங்கிற சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்குங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் பலுக்கள் இருந்தாலும் நல்லா அடுத்த கட்டத்து முன்னேறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 12ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் வந்து அவரை வந்து ஹெல்த் கேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்மக்கிட்டே வாக்குவாதம் பண்ணுவார். ஸோ அதனால் அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். மற்றபடி வெளிநாட்டில் வேலை செய்பவர்களாம் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து கேது தேசாபுதம் கேது வந்து 11லிருந்து அது இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கேது 11லேருந்து அது சுக்கிரனில் போகும்போது ஏதாச்சும் லிட்டிகேஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏதாச்சும் இருக்குது லீகல் கேசஸ் இருக்குன்னா அதெல்லாம் கிளியராகி பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாது புத்தி அந்தரங்கள் நடக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் 2ல் இருக்கும். பேச்சினால் ஏதாவது இடம் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குடும்ப நபர்கள்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். குடும்பத்துலேயும் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 8ல் வக்கரமாகிறார். ஒரு கிரகம் வந்து 8ல் வக்கரமாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் வீட்டிலையும் சரி பசங்க விஷயத்துலையும் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது உங்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குலதெய்வத்துக்கு போய் பார்க்கணும். குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்களுக்காக சில பேர் ட்ராவல் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல இன்கம் நல்ல சோர்ஸ் ஆஃப் விஷயங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா நட்சத்திரம் அது வந்து குருடைய நட்சத்திரத்தில் குரு வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பிரயாணங்களை நிறைய கொடுக்குறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அது நம்ம வந்து அந்த பெயினை தாங்கினா கண்டிப்பாக ஒரு பெரிய கெயின் நமக்காக காத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்பொழுது திருமணம் கைகூடி வராதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னரை கண்டிப்பாக பார்த்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது
கொஞ்சம் வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். யாராச்சும் வந்து வாத்தியார், குருமார்கள் இல்லை நீங்கள் ஒரு லெக்சரர் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கணும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில பேருக்கு வந்து வித்யா கர்வம் சொல்லுவோம். ஸோ நான் தான் வெயிட்டு, நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வித்யா கர்வம் சில பேருக்கு வந்து அதனால் ஒரு அவப்பேரோ ஒரு கெட்ட பேரோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போது 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது அது 8ஆம் அதிபதியோட அந்த சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழில்கள்லாம் வரும், பெரிய லாபங்கள்லாம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது பேராசைப்படாமல் இருக்கணும். மூத்த சகோதரர், நண்பர்கள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்தா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது பேராசையை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தேசம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும். வேலை விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வர மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய ஒரு நெருக்கடிகள் நிறைய ஏற்படுற மாதிரி விஷயங்கள், நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அம்மா விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி. குரு வந்து 2, 5ஆம் அதிபதி 8ல் வக்கரமாகும்போது குடும்பத்தில் உள்ள நபர்கள் வருமானம் வரணும்னு சொல்லி போட்ட முதல் இதெல்லாம் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலை கொடுக்கும். கொஞ்சம் சில நேரத்தில் பதட்டத்தை உருவாக்கலாம். குழந்தைகளும் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது முயற்சிகள் பெருசாக இருந்தாலும் அதுக்கான பலன்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கொடுக்கும். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்துடும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண மாதிரி இருக்கும்போது புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும், பெரிய வித்யா கர்வம், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எதாவது பண்ண போய் அதனால் மாட்டிக்கிட்டு நம்ம அவமானப்படுற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குருமார்கள்ட்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கான பிரயாணங்கள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, முதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 1, 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கும்போது மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி விஷயங்கள், பார்ட்னர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் வந்து நினச்சிக்கிட்டு ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஸ் நினச்சோ மனைவியை நினச்சோ கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் கொஞ்சம் தவிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வந்து ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 7ல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அம்மாக்கிட்ட எது பேசினாலும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் எல்லாமே ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க.
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டடான ஒரு இடத்துக்கு வந்து போகணுன்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடணும். ஏன்னா நீங்கள் வந்து அது கொஞ்சம் லேட்டாக கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் வண்டி கிண்டி மக்கராச்சுன்னா அது மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியில் இருந்தது கேதுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடுக்காக பிரயாணம் பண்ணலான்ற எண்ணங்கள் வரும். ஏன்னா 5 கேது சம்மந்தப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயரோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கடவுளை தரிசனம் பண்ணுறது, கொஞ்சம் மனித உருவம் இல்லாத தெய்வங்களை வழிபடுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை இப்போ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் வர மாதிரி இருந்தாலும் அதுக்கான செலவு நமக்காக காத்திருக்கும். ஸோ அதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் உங்களது துலா ராசிகள் வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாகவும் கணவன் மனைவிக்குனாலும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் கணவன் மனைவிக்காக 2 பேரும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா 8ஆம் அதிபதியான சந்திரன். 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதலில் வந்து பார்த்திங்கன்னா வீடு நிலப்புலன்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா பிரயாணம் சம்மந்தமான விஷயங்களும் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 12ல் இருக்கும்போது மூத்த சகோதரருக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லாபத்துக்கான பெரிய அலைச்சல்கள் அங்கங்கே பிளான் பண்ணிட்டு போவீங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலங்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. 9ஆம் தேதி 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலான விஷயங்கள் கொஞ்சம் திங்கக்கிழமையில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி புலம்புவீங்க. அதுக்கப்புறம் வந்து பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது பிரயாணங்கள் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை குலதெய்வத்துக்கு வழிபாட்டுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணலாம், வெளியூர் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்திரம் ராகு வந்து உங்களுக்கு 3ல் இருந்து நிறைய தைரியங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற ஒரு எழுச்சியெல்லாம் கொடுப்பீங்க. எப்படி தான் சாதிச்சே ஆகணுங்க, எப்படியாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தியம் குரு வந்து 4ஆம் அதிபதி வந்து 7 இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். போஸ்ட்பான் பண்ணலாம். ஏன்னா ஒரு வக்ர கிரகமாகும்போது கால தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் நம்மளாவே ஸ்பீடப் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கவனமாக பார்க்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம் சனி வந்து பழைய வீடு சொத்துக்களை வைத்து புதிய சொத்து வாங்கலாம், பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்தா 7 10ஆம் அதிபதி. ஸோ 7 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது அது 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து அது 12ஆம் அதிபதியுடைய சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பிரயாணங்கள் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் ஆன்மீக பிரயாணம்னு சொல்லிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 12ல் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். வேலையில் வந்து என்னடா அது இந்த மாதிரி போட்டு வாட்டுறாங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அதீதமான வட்டி போதோ அப்படிங்கிற ஃபீலிங்கை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கப்பட்டு டிப் ஆஃப் த வீக் மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தோம்னா இப்போ 3ல் இருக்கார். நல்ல ஒரு அது இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன விஷயங்களும் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலே ஏற்படுத்தும். இருந்தாலும் அடுத்தக்கடுத்துக்கான முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக இறங்கிவிடுங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தா சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி 3லுமே சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க.
ஸோ அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து நிறைய மாற்றங்கள் எதிர்பார்ப்பீங்க, பட் ஆனால் அதை வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, என்னங்க சேஞ்ச் ஆகும் பார்க்குறோம் ஆக மாட்டேங்குங்கிற மாதிரி சின்ன புலம்பல்கள் கண்டிப்பாக இருக்கும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 12ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரிய லாபத்துக்காக நிறைய மெனக்கிடுவீங்க. அதுவும் இப்போ கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கால்நடை சம்மந்தமான விஷயம், பெட் அனிமல்ஸ்னாலேயோ இல்லை வீடு சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ தாயாரினால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11லிருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு பிரயாணங்களாலும் நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாய் புதன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் மன உளைச்சல், சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் 11ல் விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நடக்காதுங்கிற விஷயம் டக்குன்னு நடக்கிறது, எதுவும் முடியாதுன்ற விஷயத்தை வந்து ஸ்ட்ரக்டர் முடித்து எல்லாமே கிளியராகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்களாம் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கிடைக்கிறமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடுக்காக பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜ யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்துரும். ஸோ நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு நாட்கள் வந்து பூசத்தில் போகும்போதும் திங்கள் செவ்வாயில் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் வந்து 8ல் போவார். ஸோ 8ல் போகும்போது ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து செவ்வாய் செவ்வாய் 4-11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன செலவினங்கள், வண்டி வாங்கணும், சின்ன சின்ன செலவு வைக்கிறது, பெட் அனிமல்ஸ்னால் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து ராகு தேசாபத்தியந்திரங்கள். ராகு வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் சுயசாரத்திலும் போல்டாக பேசுவீங்க, எங்கே போனாலும் அடித்து நொறுக்கி தூர் கலப்புறமான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ நல்ல ஒரு கமாண்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துருங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 6ல் வந்து வக்கரமாக இருக்குது. ஸோ 6ல் வக்கரமாகும்போது 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி 6ல் வக்கரமாக வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச வேகத்துக்கு வேலை நடக்கலை, கொஞ்சம் ஸ்லோவாக போதுங்கிற எண்ணங்கள், நம்ம நினச்ச மாற்றங்கள் உடனே நடக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மகர லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி வந்துருங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1-2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறது, நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, சில பேர் வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும், வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, நல்ல ஒரு குருமார்களை போய் தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மேற்படிப்பு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க அதெல்லாம் சூப்பராக நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து கேது தேசாபுரம். கேது வந்து 8லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து அது 8-11 போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரணும். ரொம்ப நாளாக வந்து லிட்டிகேஷனாகவும் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற விஷயம் டக்குன்னு முடிஞ்சு ஒரு சுபமாக முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி வந்துருங்கள். சுக்கிரன் வந்து பார்த்தா 5-10ஆம் அதிபதி வந்து இப்போ 11ல் இருக்கும்போது சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக்.
கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து 2ல் இருக்கும்போது ரொம்ப கமாண்டிங்காக இருப்பீங்க. ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவல் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் குரு உடைய நட்சத்திர சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ 2ஆம் அதிபதி 5ல் வந்து குரு வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஸோ இருந்தாலும் வந்து விஷயத்தை வந்து அப்படி இப்படி சமாளித்து சரி பண்ணிக்கலாம். 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள், முயற்சியில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி கேந்திராதிபதி திருகோணத்திலும் ஒரு பெரிய ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாய் தந்தையரான நல்ல லாபங்கள், நிலபுலங்கள் நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5 8ஆம் அதிபதியான புதன் அது வந்து 10ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். பட் இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 10ல் இருக்கும்போது அதுவும் இப்போ புதனுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கினோட வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். அது வந்து சூரியன் தசாபுத்தி அந்த தான் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவையில்லாத விஷயம், தொழில் சம்மந்தமான விஷயம், பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயத்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 10ல் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள், கணவன் மனைவிகளும் தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பலகனமாக வந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது சந்திரன் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்பலகனமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது 11ல் இருக்கும். உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறது. ஒரு நிலபுலன்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிறது. எழுத்தாளர்கள், அது மட்டும் இல்லை டாக்குமெண்டேஷன்ஸ் துறையில் இருக்கவங்களாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ தொழில் துறையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்பலகனமாக இருந்து ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் போல்டாக சில டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. நல்லா பார்க்கலாம், ஒரு கை பார்க்கலாங்கிற மாதிரி எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துடுங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா 5 8ஆம் அதிபதி. ஸோ 5 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ அது வந்து குரு வந்து 5ல் இருக்கும்போது 11ஆம் அதிபதியாக வரனால கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து தள்ளி போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக வந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது புதிய வரவுகள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் குருடைய சாரம் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலேயாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் 5 8ஆம் அதிபதி இப்போ 10ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். என்னடா அது இப்படி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கும்ப லக்னமாக வந்து கேது தசை. கேது 7ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கார். 4 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். ஸோ நிலபுலன்கள், வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் பெரிய லாபங்கள், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 4ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்பொழுது குடும்பத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, ஒரு பெரிய பண வரவுக்கான ஒரு பிரயாணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 8ஆம் அதிபதியான
சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ நல்லாது இப்படி இருக்கேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பிரயாணங்களை போகலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டாக்குமெண்ட் இதெல்லாமே கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் தாயார் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளால் ஒரு சின்ன பிடிவாதம் இருக்கும். வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பிடிவாதமாக இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயம். குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட ஏற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல வரவு, நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களே கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான வியாபார ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி சில பேர் வந்து வெளியில் ஊர் போகிறதுக்கான ட்ராவலும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்கன்னா டாக்குமெண்ட்டோ விசா இந்த மாதிரி விஷயங்கள் பேப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது அப்போடைய விஷயங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. பட் இருந்தாலும் லீகல் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது. டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து குரு வக்கரமாக இருக்குன்னா அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். நம்ம நினச்ச வேகத்துக்கு போகலே அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருந்து பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ஏதாச்சும் பெருசாக பண்ணணும். பட் இருந்தாலும் என்ன தான் நம்ம ஆக்ஷன் எடுத்தாலும் ரிசல்ட் வந்து ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 9ல் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தியந்திரங்கள் வந்து சந்திரன் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபங்கள், அப்பா சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணம் காசு எல்லாமே கிடைக்கும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக வந்து ராகு தசாபதி ராகு 12ல் இருக்கும்போது தூக்கம் இருக்காது. எதாவது பெருசாக பண்ணணும், என்னங்க பண்ணுறது சொல்லி சில பேர் நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு வேலை பண்ணுவீங்க. ஸோ ஹெல்த் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து மீன லக்னமாக வந்து குரு தசாபத்தியந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு இப்போ வந்து 4ல் இருக்கும்போது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களும் சரி, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சார்ந்த விஷயங்கள்லையுமே பார்த்திங்கனாலே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்டாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நிலபுலன்களோ வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒரு மன உளைச்சல் டென்ஷனை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து ராசியில் பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க. பெரிய லாபம் வரணும், அப்படி பண்ணணும் இப்படி வரும். பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக போகணும். ஏன்னா வந்து அது கட் பண்ணிக்கலாமா? அப்படி போகலாம்ல? ஓகே. ஓகே. மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க. பட் தான் சனி வந்து கொஞ்சம் மந்தன்னும் போது கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்ற போஸ்ட்பான் பண்ணுறதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா பெரிய லாபங்கள் உங்களை தேடி வருங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதி. ஸோ 4 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி தாயாரோட ஒரு நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அம்மா கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து கேது
கேது 6ல் இருக்குங்க. 6ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நிறைய கேள்விகள் வரும். பிரயாணங்கள் அப்பவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஏற்படுத்தும். என்னடா இவன் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறானேன்னு. லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ஹெச்ஆர்கிட்டலாம் வந்து கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதினு சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு பிரயாணங்கள் அப்போலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்குறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது. ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க, அம்மா ஊரில் வந்திருப்பாங்க, எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க, சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும். ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க, அம்மா வழியும் தெரியாதுங்க, எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது. ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வம்க்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம். ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயில் பார்த்திங்கன்னா நிறைய கருப்பர் வருவார், நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா. கருப்பர், முனியன், அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக, அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடணும். இதுதான் குலதெய்வ செக்டார்லேயே வரும். இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, ஒரு 14 தலைமுறை 15 தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன், நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம். பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரிஹர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஐயப்பனை பாருங்கள், அது வந்து கருப்பு உடை அணிஞ்சு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான். அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான். ஸோ வாரியர்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார், வில் எடுத்து போயிருக்கார். அதேமாதிரி கருப்பு உடை உடுத்தி தான் போவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம், கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுப்போமே. பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான். அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா ஹரிஹர சுதன் ஐயப்பன் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பலன்கள். அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது, சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களே கிடைக்கும். இதுதான் ரொம்ப ஈஸியான வே ஓகேங்களா. அது ஐயப்பனை எப்போ வணங்கணும், அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வைங்களேன். ஸோ லைனாகவே சொல்லிட்டு வரேன். ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கான செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி மிதுனம் கன்னியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சந்திரன், அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கள் கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வரன் அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்குன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள். நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலங்களிலும் குலதெய்வம் என்ன வேணா இருக்கட்டும், ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க. வீட்டில் அற்புதமான பலன்களை தேடி வரும். குலதெய்வத்திற்கான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.